போன வீடியோவில் இந்த லேண்டை வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இவ்வளோ காடு மாதிரி இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய பாம்பு வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி இருந்த இடத்த தான் நாங்கள் வந்து ஜேசிபி வச்சு தான் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 4 hours 5 hours ஆச்சு கரெக்டாக ஒர்க்கு. பட் வந்து ஃபுல்லாக லேண்ட் ஃபுல்லாக வந்து டோட்டலாக கிளியர் பண்ணியாச்சு. இது க்ளீன் பண்ணுறப்பே நிறைய பாம்பு வந்து அந்த இதில் அடிபட்டு போச்சு. அடிபட்டு உயிரோடு தான் போச்சு. அதாவது நிறைய பாம்பு ஓடுனுச்சு. ஒரு லேண்ட்லேருந்து பக்கத்து லேண்டுக்கு போகும்ல அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து பக்கத்தில் நிற்கிறதுக்கே பயந்துட்டு யோசிச்சுட்டு தான் பண்ணேன். நான் அதனால் வந்து எங்கள் வீட்டு சைடு நின்றுட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லேண்டு வந்து எங்கள் வீடை ஒட்டியே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா பாம்புலேருந்து பூச்சிலேருந்து நிறையா இருக்குது. எங்களுக்கு வீடு ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டி பயமாக இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கிளியர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நான் வந்து நினச்சேன் அசால்ட்டாக ஒரு 1 hour ஆகும் 2 hours ஆகும், ஜேசிபி வச்சு தானே க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் ஆள் வச்சு க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சேஃப்டியும் கிடையாது. அது ஒன்று மெயினாக நினைக்கணும். 2 days ஆகும். ஸோ அப்படி தான் இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் ஓரளவு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய இந்த கருவ மரம்னு இருந்ததில்ல, அது நிறையா இருந்தது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லும் நிறையா இருந்தது, வீடு இடித்த கல். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்த லேண்டு ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு பேமெண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்றதை கீழே வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்த லேண்டை இப்போ வந்து கடைசியாக ஃபைனலாக எப்படி மாற்றி